1லேருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும்னு நான் நினச்சேன்னா இந்த இடத்துல வெறும் ஐ அப்படின்னு மட்டும் நான் கொடுத்தேன்னா போதும். ஸோ இதை நான் எப்படி இந்த ஐன்னு மட்டும் கொடுத்தேன்னா அந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் அந்த இடத்துல வெறும் ஐன்னு மட்டும் கொடுத்துட்டேன்னா நம்ம அப்ளைவே ஆல்ரெடி பண்ண மாதிரி மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு நடக்கும். மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் நடக்கும். 6 ஸ்டெப்ஸில் ட்ரூ ஆகி வைஷுன்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். 7வது ஸ்டெப்பில் அது ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனதும் நமக்கு அவுட்புட் வந்து ஸ்டாப் ஆகி, அதாவது லூப் வந்து ஸ்டாப் ஆகி 6 டைம்ஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்டில் இது டிஸ்பிளே ஆகிருக்கும். இதுவே எனக்கு நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 நம்பர் டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கு நான் அந்த ப்ரோக்ராமில் என்ன மாற்றிருக்கேன், வெறும் ஐன் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா இன்ட் அதே தான் 1 வரைக்கும் இருக்கும், <= 6 சொல்லியிருக்காங்க. ஒரு டைமும் நம்ம 6 ஸ்டெப் பண்ண மாதிரி ஐட்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு வேல்யூஸ் கிடச்சது தெரியுமா, ஒரு ஸ்டெப்புக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1, அடுத்தது 2, அப்புறம் 3 4 5 6ன்னு கடைசியாக கிடச்ச 7 விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. 6 வரைக்கும் இருக்குல்ல, அப்போ இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு அப்படியே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இந்த வைஷுன்னு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருந்தது பிரிண்ட் ஆகாமல் இந்த இடத்துல நான் ஐன்னு கொடுத்துருக்கேன் தெரியுமா. அப்போ ஐயோட வேல்யூ ஒரு டைமும் ஒரு ஸ்டெப்புக்கும் நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சதில்ல, அந்த ஒரு வேல்யூவும் கண்டினியூஸாக எப்படி அது 1 2 3 4 5 6ன்னு கிடச்சதோ அது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இந்த ஐன்னு இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ண சொன்னனால அந்த ஐ வேல்யூ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஜாவா ஸ்பேஸ் வைஷு.java கம்பைல் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிக்யூட் ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் வைஷு.java. இப்போ நான் ரன் பண்ணனதும் எனக்கு 1 2 3 4 5 6ன்னு 6 ஐ வேல்யூஸுமே எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஐ வேல்யூஸ் தான் நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதனால் ஐ வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு இந்த ஐ வேல்யூஸ் 6 5 4 3 2 1 இப்படி இருக்கிறது அப்படி தலைகீழா இந்த இடத்துலேருந்து 6 5 3 4 2 1ன்னு அப்படி ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த கோடில் நான் என்ன மாற்றணும், இதை கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வைஷுங்கிறது 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும்னா அந்த கோடில் என்ன சேஞ்ச் பண்ணணும், தென் இதே மாதிரி 1லேருந்து 6 வரைக்கும் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும்னா இந்த கோடில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கூட நம்ம கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. நானுமே கரெக்டாக இருக்கவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வைல் லூப் பற்றி பார்க்கலாம். ஜாவாவை ஃப்ரீயாக அது தமிழில் ஈஸியான கான்செப்டோட லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஜாவா படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா சீரீஸில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.